friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். அம்மாவோட சிக்கன் பிரியாணி தான் ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம் फ्रेंड्स. பிரியாணியில லவங்கம், பட்டை, ஏலக்காய், இது என்னதுமா கடல் பாசி இல்ல, பைனாப்பிள் ஃப்ளவர், மராட்டி மொக்கு. தக்காளி எத்தனை எடுத்துருக்கீங்க? 4 பெரிய தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. ரைஸ் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாமே வந்து ஒரு 3/4 கிலோ ரைஸ்க்கு செய்கிற மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ சிக்கனும் அதே அளவு, ரைஸும் அதே அளவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் அளவு ஆயில், நெய் இதெல்லாமே நம்ம ஊற்றியாச்சு. ஸோ இங்கே எடுத்து வச்ச அந்த கரம் மசாலா எல்லாமே கொஞ்சம் லைட்டாக அம்மா இடிச்சுக்கிட்டாங்க. பிரியாணி லீஃப் போட்டாச்சு. ஸோ தட்டி வச்ச அந்த பட்டை லவங்கம் எல்லாமே போட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆன உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ரைஸ் பத்த அளவு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி எடுத்து வச்ச தக்காளியை வந்து மிக்சியில் சும்மா லைட்டாக ஒரு 2 ஓட்டு ஓட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காய பேஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அம்மா எப்போவுமே இப்படி தான் செய்வாங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவு வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் கலருக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. தனி மிளகாய் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச தக்காளியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்காக, சின்ன ஸ்பூன் தான். கரம் மசாலா கொஞ்சம் சின்ன ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிப்போம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. நல்லா சிக்கன் வெந்து சைடில் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதால் 3 கப் ரைஸு. ஸோ இப்போ வந்து எவ்வளோ தண்ணி, நம்ம தம் பிரியாணி தான் இப்போ செய்ய போகிறோம். 1க்கு 2 அளவு தண்ணி. புரிஞ்சு விட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் இதே மாதிரியே வச்சு கொதிக்க விட்டு மூடி போட வேண்டியதான். தண்ணி இப்போ நல்லா
நல்லா வந்து வத்திடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தம் போட போகிறோம். சிம்மில் ஹை ஃப்ளேமில் இருந்து அப்படியே சிம்மில் மாற்றிட்டு நல்லா மூடி போட்டுட்டு மேலே ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சாச்சு. ஸோ ஃப்ளேமையும் அப்படியே லோவாக்கியாச்சு. தம் போட்டு ஒரு 5 minutes கழித்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்படிதான் இருக்குது பாருங்க, நல்லா பொல பொலன்னு. பிரியாணி பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. சூப்பரான எம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து மட்டன் குழம்பு வைக்கலாமா? மாப் ஸ்டைல் மட்டன் குழம்பு வந்து நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. What?